பூப்பாறை பண்ணையார் ஆற்றின் கரையில் வசிக்கும் 29 குடும்பங்களுக்கு மீண்டும் வெளியேற நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரத்திற்குள் வீடுகளை காலி செய்ய வேண்டும் என்று சாந்தன்பாறை கிராம பஞ்சாயத்து நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பூப்பாறையில் மீண்டும் குடியிருக்கும் பீதி உள்ளது. பண்ணையார் ஆற்றின் கரையோரத்தில் உள்ள 29 குடும்பங்களை தான் மாவட்ட ஆட்சிக்குடமும் சாந்தன்பாறை கிராம பஞ்சாயத்தும் சேர்ந்து தெருவில் இறக்கிவிட தயாராகி வருகின்றனர். 24 மணி நேரத்திற்குள் வீடுகளிலிருந்து காலியாக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் பஞ்சாயத்து செயலாளர் நோட்டீஸ் கொடுத்துள்ளார். பண்ணையார் ஆற்றின் கரையோரத்தில் புறம்போக்கு பூமி கையேறி கட்டப்பட்டுள்ள 88 கட்டிடங்கள் இடித்து மாற்ற வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவின் பாகமாக தற்போது நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. முன்பு இதே உத்தரவை தொடர்ந்து இந்த பகுதியில் ஏராளமான கடைகள் அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர். வீடுகளில் தங்குபவர்களுக்கு முன்பு நேரம் அனுமதித்திருந்த போதும் காலி செய்யாத நிலையில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவுப்படி இப்போது நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதாக முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ലിജു വർഗീസ് தெரிவித்துள்ளார். അപ്പോൾ ഇവർക്ക് വേറെ യാതൊരു കുഞ്ഞു കുട്ടികളടക്കം ഇപ്പോൾ ഇത് നിങ്ങൾ കാണുന്ന ഈ വീട് പ്ലാസ്റ്റിക്കിൽ ആയിരുന്നു അവർ കിടന്നുറങ്ങിയിരുന്നത്. ഒരു മനുഷ്യൻ്റെ അദ്ദേഹത്തിൻ്റെ മകളുടെ കല്യാണത്തിൻ്റെ ഭാഗമായിട്ട് ആ ചെലവ് ചുരുക്കി 1 ലക്ഷം രൂപ മുടക്കി പണിതു കൊടുത്ത ആ വീട്ടിലാണ് അവർ താമസിക്കുന്നത്. 3 കുട്ടികളുണ്ട്, ഭർത്താവില്ല. അവരോടൊക്കെ നാളെ രാവിലെ ഇറങ്ങണമെന്ന് പറഞ്ഞാൽ അവർക്ക് യാതൊരു വഴിയും ഇല്ല എന്നുള്ളതാണ്. അതുകൊണ്ട് ഈ ജില്ലാ ഭരണകൂടത്തിൻ്റെ ബുൾഡോസർ രാജ് അവസാനിപ്പിക്കണം. ഇവർക്ക് ആവശ്യമായ സംവിധാനങ്ങൾ ഏർപ്പെടുത്തിയതിന് ശേഷം മാത്രമേ ഇവരെ കുടിയൊഴിപ്പിക്കാൻ പാടുള്ളൂ. அதிகாரிகளின் இந்த முயற்சி பூப்பாறை மக்களை பெரும் பாதிப்பில் தள்ளியுள்ளது. வயதான பெற்றோர்களும் கைக்குழந்தைகளும் நோயாளிகளும் உட்பட குடும்பங்கள் பெரும் சிரமத்தில் உள்ளனர். கூலி வேலை செய்து வாழ்பவர்கள் தான் இவர்கள். வீடுகளிலிருந்து இறக்கிவிட்டால் தற்கொலை செய்வதை தவிர வேறு வழியில்லை என்றும் இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். ഞങ്ങൾ പഞ്ചായത്തിലൊക്കെ വീടില്ലെന്ന് എഴുതി കൊടുത്തതിനും ഒരു മറുപടി ഞങ്ങൾക്ക് കിട്ടിയില്ല സാറേ. ഞങ്ങൾ എന്നാ ചെയ്യണം? ഞങ്ങളല്ലെങ്കിൽ വിഷം കൊടുത്ത് കൊന്നിട്ട് നിങ്ങൾ വീട് ഇടിച്ചിടും, ഇല്ലെങ്കിൽ അകത്ത് ഞങ്ങൾ ഉറങ്ങുമ്പോൾ ഒന്ന് വണ്ടിയും കൊണ്ടൊന്ന് ഇടുക്കി അതേ പറ്റുള്ളൂ. ഞങ്ങൾക്ക് വേറെ ഒരു സഹായം തരാൻ ആളില്ല. നിങ്ങൾ തന്നെ സഹായിക്കണം. ഞങ്ങൾക്ക് വേറെ ആരും ഇല്ല. ഞങ്ങൾക്ക് എൻ്റെ കെട്ടിയവനാണെങ്കിൽ പണിയാൻ പോകത്തില്ല. ഒരാൾ 2 ദിവസം 3 ദിവസം പണിക്ക് പോയാൽ ഈ മടത്തിൽ കിടക്കണം. എൻ്റെ വീട്ടിൽ പോലും ഒന്നും നന്നാക്കാൻ പറ്റില്ല. ഇത് ചെരുപ്പ് വെട്ടിയ സാധനം മേളിൽ ഇട്ട് ഞങ്ങൾ കുടിയിരിക്കണം. ഞങ്ങൾ 10-12 പിള്ളേരും ഞങ്ങളുമായി മുറിയിലിരിക്കണം. നിങ്ങൾ എങ്ങനെയെങ്കിലും ഞങ്ങൾക്ക് സഹായം ചെയ്തു തരണം. தேவையான மறுவாழ்வு வசதிகள் ஏற்படுத்தாமல் தங்களை குடியிருக்க அனுமதிக்கப் போவதில்லை என்ற நிலைப்பாட்டில் இப்பகுதி மக்கள் உள்ளனர். அதிகாரிகள் இதே நடவடிக்கையுடன் முன் சென்றால் சாலையில் பாய் விரித்து படுத்து போராட்டம் நடத்தப்படும் என்றும் இவர்கள் முன்னறிவிப்பு கொடுத்துள்ளனர். சின்ன பிள்ளைய வச்சிருக்கோம். இந்த வீடை விட்டு எங்களை காலி பண்ண சொன்னா நாங்க எங்க போவோம்? நடு ரோட்லயா நிற்போம். நடு ரோட்ல நிக்கிறது கூட வழி இல்லை. எங்களுக்கு ஒரு இடமும் இல்லை, ஒரு ஸ்தலம். 10 ரூபா நாங்க அன்னாட காட்சிய நாங்கள் வேலைக்கு போனாதான் எங்களுக்கு கஞ்சி. அப்படி இருக்கும்போது இந்த வீடை விட்டு காலி பண்ணுங்கன்னா நாங்கள் எங்கே போவோம்? எங்களுக்கு மறிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. எங்களுக்கு எதனாலும் சர்க்கார் எதனாலும் ஒரு முயற்சி பண்ணணும். எங்களுக்கு இதுலேருந்து ஒரு ரிலீஃப் கொடுத்தே ஆகணும். சர்க்கார் கொடுக்கலன்னா நாங்கள் எல்லாரும் 30 குடும்பத்துக்காரும் மறிக்கிறத தவிர்த்துட்டு வேற வழியே இல்லை. 4 മണിക്ക് ഇറങ്ങാൻ പറഞ്ഞിട്ടുണ്ട്. ഞങ്ങൾക്ക് മരിക്കാൻ മാത്രമേ ഉള്ളൂ, വേറെ ഒന്നുമില്ല. ഞാൻ ഈ വണ്ടി ഓടിക്കുന്നതാണ്, ഓട്ടോറിക്ഷ ഓടിച്ചിട്ടാണ് ഞങ്ങൾ കഞ്ഞി കുടിക്കുന്നത്. വേറെ ഒരു മാർഗവും ഇല്ല. അന്നാട് ഞങ്ങൾ പണിയെടുത്തിട്ടാണ് കഞ്ഞി കുടിക്കണേ. പക്ഷേ ഈ വീട് വിട്ട് പുറത്തു പോവുകയാണെങ്കിൽ ഞങ്ങളുടെ കൊച്ചുങ്ങളൊക്കെ 3 വയസ്സ് 2 വയസ്സ് അങ്ങനെയുള്ള കൊച്ചുങ്ങളാണ്. ഇത് വെച്ചിട്ട് ഞങ്ങൾ എവിടെ പോയി ജീവിക്കാൻ ഒരു മാർഗവും ഇല്ല. സർക്കാർ എന്തെങ്കിലും ഒരു തീരുമാനം ഉണ്ടാക്കിയിട്ട് ഞങ്ങളെ ഇറക്കി വിട്ടാറേ, അത്രേ ഉള്ളൂ. ഞാനിവിടെ ജനിച്ചു വളർന്ന ഒരാളാണ്. 46 വയസ്സായി എനിക്ക്. ഈ 46 വർഷം വരെ ഞാനിവിടെ താമസിക്കുന്ന ആളാണ്. എനിക്ക് അറിവ് അറിഞ്ഞ നാൾ മുതൽ ഈ വീട്ടിൽ ഞങ്ങൾ താമസിക്കുന്നതാണ്. എൻ്റെ കെട്ടിയവനാണെങ്കിൽ ഇപ്പം ഓപ്പറേഷൻ ചെയ്ത് ആഞ്ചു ചെയ്ത് ഇപ്പം 5 ലക്ഷം രൂപ കടവും കൂടുതലാണ്. അതിനേക്കാളും കിടക്കാനൊരു കിടപ്പടവുമില്ല, പോകാനൊരു വഴിയുമില്ല. എന്ത് ചെയ്യുമെന്ന് ഞങ്ങൾക്ക് അറിയത്തില്ല. സാർമാർ ഇങ്ങനെ ചെയ്താൽ ഞങ്ങൾ എന്ത് ചെയ്യും? நீக்கம் செய்யும் நடவடிக்கைகள் தொடங்க உள்ள நிலையில் கடும் சிரமத்தில் பூப்பாறை பகுதி உள்ளது. நியூஸ் பியூரோ ராஜகுமாரி.